இதில் நாத்திகமா ஆத்திகமா என்பதல்ல பிரச்சனை. இந்த ராமானுஜன் என்கிற அந்த இந்தியர் கணித அந்த துறைக்கு செய்திருக்கிற சேவையை எதிர்காலத்தில் உலகம் கொண்டாடப் போகிறது. பல நூற்றாண்டு தாண்டிய விஷயங்களெல்லாம் இப்போதே அவர் சொல்கிறார். அவருடைய மூளை அமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது. நான் நாத்திகனாக இருக்கலாம், ஆனால் நாமகிரி தாயார் தான் அவற்றையெல்லாம் அருளுகிறாள் என்று அவர் சொல்கிற நம்பிக்கைக்கு நான் ஊறு வைப்பதன் மூலம் அந்த விஷயங்கள் உலகிற்கு கிடைக்காமல் போய்விடக்கூடாது. அதனால் அவரிடம் அதை பற்றி நான் பேசுவதில்லை என்று ஹார்டி பதில் சொல்லியிருக்கிறார் இல்லையா. நாம் நாத்திகராக இருக்கிறோமா ஆத்திகராக இருக்கிறோமா என்பது முக்கியமல்ல, நாம் உண்மையாக இருக்கிறோமா என்பது தானே முக்கியம். சின்ன குத்தூசி என்கிற பழுத்த நாத்திகர் எனக்கு நண்பராக இருந்தார், காலமாகி விட்டார். அவர் நக்கீரன் கோபால் அவரை ஆதரித்து வந்தார். அந்த சின்ன குத்தூசி, நான் மகாத்மா காந்தியை பார்த்ததில்லை, அவரை நான் பார்த்தேன். மகாத்மா காந்திக்கும் சின்ன குத்தூசிக்கும் வித்தியாசம் என்ன? மகாத்மா காந்தியின் அடிப்படை ஆன்மீகம், சின்ன குத்தூசியின் அடிப்படை நாத்திகம், அவ்வளவுதான். சின்ன குத்தூசியின் 60வது பிறந்தநாள் விழாவில் என்னை பேச வேண்டும் என்று கூப்பிட்டார்கள். பேசுகிற பொழுது நான் விசித்திரமான ஒரு வாக்கியத்தை சொல்லி கைத்தட்டல் பெற்றேன். அப்போது குஷ்புவுக்கு கோயில் கட்டியிருந்த காலகட்டம். நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் இல்லையா, குஷ்பு அம்மனுக்கு கோவில் கட்டி மொட்டை எடுத்துக்கொண்டு, திரைப்படம் தானே எல்லோரையுமே மொட்டை எடுத்துக்கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும் நாட்டில். அன்று நான் மேடையில் பேசுகிற போது சொன்னேன், குஷ்புவுக்கு கோவில் கட்டி இருப்பதில் எனக்கு சம்மதமில்லை என்றாலும் மனிதர்களுக்கு கோவில் கட்டலாம் என்கிற ஒரு முடிவுக்கு என்றேனும் ஒரு நாள் வந்தால் அப்போது நாத்திகரான சின்ன குத்தூசிக்கு நான் கோவில் கட்டி வழிபடுவேன் என்று சொன்னேன். இல்லையா, நமக்கு நாத்திகம் ஆத்திகம் அல்ல பிரச்சனை. உலகம் தழைக்க வேண்டும், நல்ல நேர்மையான மனிதர்கள் வர வேண்டும், கணிதம் தழைக்க வேண்டும், இலக்கியம் தழைக்க வேண்டும், எல்லா துறைகளிலும் வணிக ரீதியான போக்கு மறைய வேண்டும். வணிக ரீதியான போக்கு அறவே மறைய வேண்டும். தமிழை விற்று பிழைக்கிறார்கள், என்ன ஆபாசமாக வேண்டுமானாலும் எழுதி சம்பாதிக்கலாம் என்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைய திரையுலகம் வந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு துறை சார்ந்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்பவர்களுக்கு உலகம் கடமைப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர் சிவராமன் என்பதால் தான் சிவராமன் போன்றவர்கள் மேல் நாம் மரியாதை காட்டுகிறோம். நம்முடைய மரபில் சில புராணங்களில் கணிதத்தினுடைய மேன்மை ரகசியமாகவும் மறைமுகமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தில் வருகிற ஒரு கிளைக்கதை நளசரிதம் என்பது. நளனை ஒரு பாம்பு கடிக்கிறது. அந்த பாம்பு கடித்த பிறகு நளனுடைய உருவம் மாறுகிறது. அந்த சம்பவத்தை அந்த புராணம் விவரிக்கிற பொழுது என்ன சொல்கிறது? அந்த பாம்பு நெருப்பில் விழுந்து இறக்கிற தருவாயில் நளனை பார்த்து என்னை காப்பாற்று என்று கேட்கிறது. நளனுக்கு நெருப்பு சுடாது என்பதால் அவன் பாய்ந்து சென்று அந்த பாம்பை காப்பாற்றுகிறான். அந்த பாம்பு சொல்கிறது, என்னை உன் கையில் வைத்துக்கொண்டு எண்ணிக்கொண்டே 10 அடி நட. ஏகம் த்வி என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லிக்கொண்டே 10 அடி நடந்து 10வது நடக்கிற போது தச என்று அதையும் நீ சொல், இது என் வேண்டுகோள் என்று அந்த பாம்பு சொல்கிறது. இது என்ன இப்படி ஒரு கணக்கு விளையாட்டை சொல்கிறது? இந்த பாம்பு சொல்கிறது செய்வோம் என்று அவன் அந்த பாம்பை கையில் எடுத்துக்கொண்டு 1 2 3 என்று சொல்லி அந்த 10வது வருகிற பொழுது தச என்று அவன் சொல்கிறான். தச என்கிற சொல்லுக்கு சம்ஸ்கிருதத்தில் 2 பொருள், ஒன்று 10, இன்னொன்று கடி என்பது. அவன் தச என்று சொன்னதும் அந்த பாம்பு அவனை கடிக்கிறது. கடித்ததும் அவனுடைய உடல் சிரித்து கருத்து மாறிவிடுகிறது. முற்றிலும் வேறு மனிதன் போல அவன் மாறுகிறான். இப்படி ஒரு துரோகம் செய்து விட்டாயே, உன்னை காப்பாற்றியதற்கு என்று அவன் கேட்கிறான். அப்போது அந்த பாம்பு சொல்கிறது, உனக்கு எதிர்காலங்கள் தெரியாது, நாங்கள் மனிதர்கள் அல்ல, நாங்கள் மிருக வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு நிகழ்காலமும் தெரியும் எதிர்காலமும் தெரியும். உனக்கு பல ஆபத்துக்கள் வரவிருக்கின்றன, அந்த ஆபத்துக்களிலிருந்து இந்த மாறிய தோற்றம் உன்னை காப்பாற்றும். மீண்டும் உனக்கு தோற்றம் வேண்டும் என்று சொன்னால் அப்போது என்னுடைய இந்த ஆடையை நீ அணிந்து கொள், அதன் பிறகு இந்த ஒரு முறை அணிந்தால் உன் தோற்றம் மாறிவிடும் என்று ஒரு ஆடை கொடுத்ததாக நளபுராணத்தில் வருகிறது. இதைவிட முக்கியமான ஒரு சம்பவம், ருதுபர்ணன் என்கிற மன்னனிடம் இந்த நளன் பணியாளாக மாற்று உருவத்தில் வேலைக்கு சேர்கிறான். தமயந்திக்கு மறு சுயம்வரம் என்று செய்தி வருகிறது. ருதுபர்ணன் நளன் தேரோட்டி தன்னுடைய பணியாளான நளனை தேரோட்ட சொல்லி மறு சுயம்வரத்தில் கலந்து கொள்வதற்காக ருதுபர்ணன் புறப்படுகிறான். ஒரு நாள் தான் இருக்கிறது. ஒரு நாளைக்குள் அந்த நளனுடைய தமயந்தியுடைய நாட்டிற்கு போக முடியாது. ஆனால் இந்த நளன் மிக பிரமாதமாக தேர் ஓட்டக்கூடியவன். அவன் சொடுக்கிய அந்த சொடுக்கலில் அந்த குதிரைகள் பாய்ந்து பறக்கின்றன. அப்பொழுது ருதுபர்ணனுடைய அந்த மேலே இருந்த அங்கவஸ்திரம் கீழே விழுகிறது. அதை எடுக்க வேண்டும் என்று ருதுபர்ணன் சொல்கிறான். அதற்குள் தேரோட்டி நளன் திரும்பி சொல்கிறான், நாம் 200 காதம் தாண்டி விட்டோம், எடுக்க இயலாது என்று. ஒரு கணத்தில் 200 காதம் தாண்டி அந்த ஆச்சரியமான சம்பவம். அதை பார்த்து ருதுபர்ணன் வழியில் சற்று ஓய்வு எடுப்போம் என்கிறான். தேர் ஒரு மரத்தடியில் நிற்கிறது. ருதுபர்ணன் சொல்கிறான், இந்த அற்புதமான தேரோட்டம் கலை, அதற்கான மந்திரங்களை எல்லாம் நீ கற்றிருக்கிறாய், அதை எனக்கு சொல்லித்தந்தால் நான் உனக்கு ஒன்று சொல்லித் தருகிறேன் என்று ருதுபர்ணன் நளனிடம் பேசுகிறான். நளனுடைய வடிவம் குறுகி இருக்கிறது.
நளனுடைய ஆட்சி பறிபோய் விட்டது. நளன் தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் பிரிந்து வாழ்கிறான். இதற்கெல்லாம் காரணம் சனி அவன் மேல் பாதித்திருக்கிறது. கலிபுருஷன் அவனை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறான். நளன் சரி, அது என்ன கணிதம் என்று கேட்கிறான். ருதுபர்ணன் பக்கத்தில் இருந்த மரத்தை காண்பிக்கிறான். இந்த மரத்தில் இத்தனை இலைகள் இருக்கின்றன, 2,47,327 இலைகள். இது எப்படி கணக்கிடுவது என்றால், ஒரு கிளையில் எவ்வளவு இலை இருக்கிறது என்று கணக்கிட்டு, எத்தனை கிளைகள் என்று கணக்கிட்டு, கிளைகளின் நீளத்தையும் கணக்கிட்டால் சரியாக கணிதம் வரும் என்று சொல்லி அதை அவன் கற்றுக் கொடுக்கிறான். அந்த கணிதத்தை முழுமையாக இருந்து அவன் கற்று அறிகிறான். பிறகு தேரோட்டும் கலையை அந்த நளன் ருதுபர்ணனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இதை சொல்லிவிட்டு மகாபாரத கதை என்ன சொல்கிறது? கணித அறிவு மேலோங்கியவுடன் நளனின் உடலில் இருந்த சனி வேறு வழி இல்லாமல் விடுபட்டு விட்டது என்று சொல்கிறது. I thank all the members of PMA trustees for the wonderful job that they have been doing for the past 10 years. And I see a lot of hope. See, today is extremely important day because there is a cricket match going on between India and Pakistan. In spite of that, all of you have been here and spellbound listening to the great scholars. That means there is a lot of hope in India. Nothing wrong has gone so far. All right? And we should be happy about it. That is the magic, what a mathematics teacher can do, what transformation they can do, whatever little in the surrounding. And as a result, a small change will ultimately lead to big changes, and that is our ultimate goal. So I'm very happy that, the first time I met Professor Sivaraman is because of one of my student who was a student of Sivaraman, Mr. Nagaprasadu, who is a very active and young, dynamic member of PMA who takes care of a lot of things. 10 years back when he was with me, he told me that, I was talking to him about my teacher, Professor Swadhin Patnaik from Orissa. Okay, I studied in Orissa. Then he told me that I have a teacher in Chennai. And it so happened that we met in Presidency College when there was a program. And from that day onwards, our friendship turned into more like a family relationship. So we are like brothers, as he said in the beginning. And then I saw in the beginning, the activities of Pi Mathematics Association. நான் தமிழ் ஆங்கிலம் இரண்டும் கலந்து பேசுகிறேன். அதை தங்கிலீஷ் என்று சொல்லலாம். தங்கிலீஷ் என்று சொன்னால் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் புலமே எடுத்துக்க வேண்டாம், ரெண்டும் அரைகுறை யாத்திரையும் எடுத்துக்கலாம். ரைட். சுமார் 10 வருடங்களுக்கு முன், 10.5 வருடங்களுக்கு முன் திரு சிவராமன் அவர்களுடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. எனது அத்தை பெண் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். இவர் கணிதத்தை மிகவும் நேசிப்பவர். அவருக்கு ஒரு அசோசியேஷன் தேவைப்படுகிறது, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னாங்க. ஸோ அந்த சமயத்தில் அப்போதெல்லாம் தொடர்பு இருக்குது. ஸோ அவரை பொறுத்தவரைக்கும் நிறையா உயர்வாசல் அதை பண்ணேன் இதை பண்ணேன், இவர் தான் ரொம்ப பயங்கரமாக பண்ணி கொடுத்தாரு கணிதம் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் சொன்னார். ஆக்சுவலாக பாண்டுரங்க ரொம்ப உயர்வாக பேசினாங்க, அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. நான் அதோ சாதாரணமாக எனக்கும் கணக்குக்கும் உள்ள ஒரே இது கணக்கு பிள்ளைன்னு சொல்லலாம். அதனால தானோ அவள் கணக்கு நேசிக்கிறார், கணக்கு பிள்ளையும் நேசிக்கிறார், அவ்வளோதான். ஸோ அவர்கள் உழைத்தார்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். எனது பங்கு மிக மிக சிறியது. ராமகாதையில் ராமர் அந்த சேத்துவை கட்டும் பொழுது அந்த அணில் உதவியில் அதை கூட சிறிய உதவி தான் நான் செய்திருக்கிறேன் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே அவர் அதுக்கும் ஆசையாக முதுகில் 3 போட்டாருன்னா அப்புறம் எல்லா சுரேஷ்க்கும் 3 முதுகில் வந்துடும்.
3 கோடு வந்துடும். அதனால் நான் காமிக்கல அவர்கிட்ட. அவர் வாஞ்சியா 3 கோடு போட போய் எல்லா சுரேஷ்க்கு உலகத்தில் 3 கோடு வந்துடும். ஸோ எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், சில பேருக்கு வாழ்க்கையில் ஒரு மிஷன் இருக்கும், ஒரு ஜீல் இருக்கும், ஒரு எந்தூசியாசம். இதான் மிஷனரி ஜீல் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். ஸோ தே கிவ் தேர் லைஃப் ஃபார் அ காஸ். தேர் ஒன்லி ஃபோக்கஸ், எனர்ஜி, எஃபர்ட், கான்சன்ட்ரேஷன், டைரக்ஷன் வில் பி ஆன் ஒன்லி ஒன் திங். அப்படி நம்ம ஒருத்தரை பார்க்கணுன்னா அது சிவராமன் அவர்கள். நான் 10 வருஷமாக பார்த்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக ஒரே ஃபோக்கஸ். எங்கிட்ட வரணுன்னு, சார் இந்த மேத் இந்த மன்றம் என்ன சார் பண்ண போகணுன்னு கேட்டேன். ரொம்ப ஒரு அருமையாக சொன்னார். சார் மேத் ஃபோபியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இந்த மேத் ஃபோபியாவை விளக்கிறது தான் எங்கள் எய்ம் அப்படின்னார். ரொம்ப அருமையாக சொன்னார். ஆக்சுவலாக அதாவது எல்லாருக்குமே ஒரு தயக்கம், கணிதம்னா ஒரு தயக்கம். அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது நம்மளாக ஏற்பட்டதா, பேரண்ட்ஸ் ஏற்பட்டுனதா, அது எப்படின்னு தெரியாது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தயக்கம் இருக்குது. அது இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லலாம், ஹெசிடேஷன் டு லேர்ன் சொல்லலாம், ரிசர்வேஷன் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அந்த தயக்கத்தை போக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம், கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு போய் கற்றுறணும். இதுதான் சார் நிறுத்துது. இந்த மாதிரி இப்போ பெரிய ஒரு எஜுகேட்டட் பேக்ரவுண்டில் இருக்கிற குடும்பத்தில் போய் கற்றுக் கொடுத்து பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ண போடல. அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் இருக்குது பண்ண போகிறது, அவங்களாம் வர போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து பண்ணோங்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஆக்சுவலாக புவனேஸ்வரன் அவர்கள் நினைவு பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். The other gentleman was Dr. I.M. Perumal from Executive Director, Tamil Nadu Science and Technology Center. அவர் எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் ஆரம்பித்த காலத்துலேருந்தே, சார் நீங்கள் நிகழ்ச்சி நடத்திக்குவாங்க, இப்போவுமே எந்த உதவியை கேட்டாலும். ஏன்னா அவர் எப்போவுமே சொல்லுவார், மேக்ஸ்க்காக செய்கிறதுக்கு ஆள் இல்லை, சயின்ஸுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கணிதத்துக்கு செய்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு தான். அப்போ நீங்கள் அதை ஒழுங்காக செய்கிறதுனால நீங்கள் என்ன உதவி வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய சொற்பொழிவுகளுக்கு இடம் கொடுத்துருக்காருங்க, ஹால் கொடுத்துருக்காரு. நிறைய அறிவியல் கண்காட்சிகளுக்கு எங்களை கூட்டிகிட்டு போவார். எங்கள் சார்பாக, எங்கள் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் பங்கேற்றிருக்கோம். He has given so many platforms for us to explore to others. முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேசிய அறிவியல் தினம் வரும்போது எங்கள் புத்தகங்களை வாங்கி மாணவர்களுக்கு கொடுப்பார், பரிசாக கொடுப்பாங்க. அதில் எங்கள் புத்தகங்க தவறாமல் வாங்கி எங்களுக்கு ஒரு ஊக்கமாக கொடுப்பார். இப்போ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக செஞ்சதுனால இன்றைக்கி அவரையும் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். திஸ் இஸ் நாட் அபவுட் யூஷுவல் டெஸ்ட். யூஷுவலாக இந்த மாதிரி டேலண்ட் டெஸ்ட்டில் ஒலிம்பியாட் அளவில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏதாவது ஒன்று நடத்துவாங்க, ரொம்ப ஹை லெவலில் கொஷின்ஸ் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இங்கே அப்படி இல்லாமல் அவங்களுடைய திறமையை சோதிக்கிறதுக்காக 3 ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணினோம். ஒன்று பேப்பர் ப்ரெசன்டேஷன், இன்னொன்று குவிஸ் ப்ரோக்ராம், இன்னொன்று மேத் ஆர்ட் அப்படிங்கிற காம்படிஷன். இந்த போட்டிகள் மார்ச் 19ஆம் தேதி இந்த ஆண்டு MMDA பள்ளியில், அரசு பள்ளியில் நடத்தப்பட்டது. அதில் ஒரு 60-65 மாணவர்கள் பங்கேற்றார்கள். அதில் ஒரு 15 பேரை நாங்கள் 3 பிரிவுலையும் தேர்ந்தெடுத்தோம் வின்னர்ஸாக.